ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சங்கர் சார் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியிருக்கிற இந்தியன் 2 படத்துடைய பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விழாவில் நடிகர் சித்தார்த் மற்றும் அதிதி ராவ் 2 பேருமே கலந்துக்கல. அதே நேரம் நடிகர் சிம்பு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அந்த விழாவில் கலந்துட்டு இருக்காரு. இந்த விழாவில் கமல் சார் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் எவ்வளவோ சூப்பரான விஷயங்களை பேசியிருந்தாலும் தன்னோட மகள் ஸ்ருதிஹாசனை கலாய்ச்சது தான் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த விழாவை தொகுத்து வழங்கிட்டு இருந்த மிர்ச்சி சிவா கமல் சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. காந்தி தாத்தா சொன்னதெல்லாம் நாங்கள் கேள்வி தான் பட்டிருக்கோம், ஆனால் இந்தியன் தாத்தாவை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்தியன் தாத்தா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு கேட்டப்போ அதெல்லாம் சொல்லிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஸ்ருதிலாம் மனசு வச்சுருந்தா நான் இப்பயே தாத்தா தான் அப்படின்னு கமல் சார் சொன்னதும் மொத்த ஸ்டேடியமும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருதிஹாசன் கையெடுத்து வணங்கி அப்பா போதும் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையாக வெக்கப்பட்டுட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் தாத்தா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாரு. காந்தி தாத்தா சொன்னதோட தழுவல் தான் நான் சொன்னது, வேற ஒன்றும் வித்தியாசமாக சொல்லலை அப்படின்னு கமல் சார் பேசியிருக்காரு. ஸ்ருதிஹாசன் பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தான் அவங்க தன்னோட நீண்ட நாள் காதலர் சாந்தனுவை பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. மேலும் தான் இப்போது சிங்கிளாக தான் இருக்கேன், அடுத்து கமிட் ஆனால் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கமல் சார் ஸ்ருதிஹாசனை கலாய்க்கிறதுக்காக இப்படி சொன்னாரா, அல்லது அவரோட உண்மையான ஆசையை தன்னோட பேர குழந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறது தானான்னு தெரியல. ஆனால் வழக்கம் போல் ரொம்பவே பொலைட்டாக ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸ்ருதிஹாசன் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.